டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தாரா அப்படிங்கிற சந்தேகத்தில் ஒரு சில பேர் தவறான கருத்துக்களை சொல்லலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடையர்கள் அந்த குளிர்காலத்தில் மந்தைகளை மேய்த்திருக்க முடியாது, எனவே கண்டிப்பாக இல்லை என்று சொல்லி பொய்களை சொல்லலாம். ஆனால் யூதர்களின் யோம் கிப்போர் என்னும் பாவ பரிகார திருவிழா நடக்கின்ற காலமா இது சாம்பிராணி தூபம் காட்டும் யூத கலாச்சார திருநிகழ்வு. இந்த பண்டிகை யூதர்கள் காலண்டரில் முதல் திசேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கடைபிடிக்கிற கிரகோரியன் கேலண்டரில் செப்டம்பர் கடைசி வாரம் அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் இந்த விழா நடந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதை ஏன் இந்த சொல்றாங்கன்னா, யூதர்கள் கொண்டாடும் இந்த விழாவில் தான் தூபம் காட்டுவதற்காக குருத்துவ பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தான் சக்கரியா. அப்பதான் அவர் ஆண்டவருடைய தூதர் சொல்கிறார், உன்னுடைய மனைவி சாரா கருவுற்றிருப்பார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. அவரை நம்பாம இருக்காரு, அதனால அவரை பேச முடியாம ஆக்கிடுறாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே செப்டம்பர் மாத இறுதியில் தான் இது நடந்திருக்கக்கூடும். ஏறத்தாழ செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நடந்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 36வது வசனத்திலே அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் உறவினராகிய எலிசபெத்துக்கு இதோ கருவுரை இயலாதவென்றவருக்கு இது 6வது மாதம். எனவே அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் மாதம் 25 முதல் மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 25 முதல் மார்ச் 25 வரை நாம் பார்க்கின்றோம் 6 மாதங்கள் இருக்கின்றன. எனவே அன்பு நெஞ்சங்களே, அன்னை மரியாள் கருவுற்ற நாள் மார்ச் மாதம் 25. எனவே மார்ச் மாதம் 25 முதல் டிசம்பர் மாதம் 25 வரை கரெக்டா பார்த்தீங்கன்னா 275 நாட்கள் இருக்கின்றன. ஒரு பெண்மணிக்கு குழந்தை கருவுற்று பிறப்பதற்கு 266 முதல் 280 நாட்கள் ஆகும் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கையில் இந்த மார்ச் மாதம் 25 தொடங்கி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு ஆண்டவர் பிறந்த நாளை பார்க்கையில் அன்புக்குரியவர்களே, துல்லியமாக 275 நாட்கள் ஆகின்றன. எனவே இந்த டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு ஆண்டவர் பிறந்தார் என்பதை நாம் உளமாற நம்புவோம். அவரை ஆராதித்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை சந்தோஷமாக அர்த்தம் உள்ள வகையில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.